நேயர்களுக்கு வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் உறுதியான விடை எடுத்ததில்ல. அலங்காநல்லூருக்கோ, பாலமேடுக்கோ, அவனியாபுரத்துக்கோ, நாட்டாமலைக்கோ, சிராவயலுக்கோ இந்த தருணத்துல போயிருந்தா, போன வருஷம் எல்லாம் போயிருந்தா, அதற்கு முந்தைய ஆண்டுகள்ல போயிருந்தா, பேரிகேட் போட்டு மாடுபிடி வீரர்கள் தயாராகி மாவட்ட நிர்வாகம் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு தடபுடலாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த தருணத்துல இந்த விளையாட்டு இந்த ஆண்டு நடக்குமா நடக்காதா என்பதுல இந்த நொடி வரைக்கும் உறுதியற்ற தன்மை நீடிக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் இதை நடத்துவதற்கான அத்தனை சட்டப்பூர்வமான பணிகளையும் அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்வோம் என்று உறுதியாக சொன்னாலும் கூட இந்த கேள்வி இன்னும் நீடிக்கிறது. இந்த தருணத்துல தான் மத்திய அமைச்சர், இந்த துறைக்கான மத்திய அமைச்சர் இந்த காளை மாடுகளை, அதாவது காட்சிப்படுத்தக்கூடாத இந்த ஒரு பட்டியலில் இருந்து நீக்கத்துக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உணர்த்தும்படியாக ஒரு அறிவிப்பு விட்டிருக்கிறார். இன்னும் சில நாட்களில் இது சார்ந்த அறிவிப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ற தொனியில் சொல்லியிருக்கிறார். ஆக மத்திய அரசாங்கமும் கூட இந்த பட்டியலில் இருந்து இந்த காளைகளை நீக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது. இது இந்த விவகாரத்தில் ஒரு சிக்கல் தான். உச்ச நீதிமன்றத்துடைய தடை இருக்கிறது. இந்த ஒரு தடையானது பல்வேறு இனங்களின் அடிப்படையில், பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய தடை. இந்த காளைகள் அந்த பட்டியலிருந்து நீங்கினாலும் கூட ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதா, நடக்குமா நடக்காதா, இதில் அரசியல் இருக்கிறதா, பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது சார்ந்த மேலும் விவரங்களை விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். முதலில் கேட்போம். சென்ற வருடம் மே மாதம் ஜல்லிக்கட்டை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்து தீர்ப்பளித்தது. அதே மே மாதம் தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு ஒன்று போடப்பட்டது. ஆனா அந்த மறு ஆய்வு மனு இன்று வரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மீண்டும் ஒரு மனு போட்டிருக்காங்க. அதாவது இந்த வழக்கை அவசர வழக்காக கருதி உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக ஒரு பக்கம் கோர்ட்ல போராடி வராங்க. இன்னொரு பக்கம் தமிழக அரசு குழு ஒன்று என்ன பண்ணிருக்காங்க, இங்கிருந்து டெல்லி போய் மத்திய அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். டெல்லி செய்தியாளர்கள் கிட்ட இருந்து என்ன தகவல் வருது அப்படின்னா, மத்திய அரசு தொடர்பாக ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காட்சி பட்டியலிருந்து காளைகளின் பெயரை நீக்கி விடுவோம், இது ஓரிரு நாட்கள்ல நடந்துரும், அப்படி நீக்கிவிட்டால் உச்சநீதிமன்றம் பர்மிஷன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்ததாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. ஒரு கேள்வி எழுந்திருக்கு, உண்மையிலேயே காட்சி பட்டியலிலிருந்து பெயரை நீக்கிவிட்டால் மட்டும் போதுமா? இப்படி இருந்தாலே உச்சநீதிமன்றம் கொடுத்துருவாங்களா, அதாவது பர்மிஷன் கொடுத்துருவாங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்கையில மத்திய அரசு, அதாவது சென்ற வருடம் மே மாதம் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. ஆனால் ஜல்லிக்கட்டு நடக்க இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் மத்திய அரசு காட்சி பட்டியலிலிருந்து காளைகளின் பெயரை நீக்கிவிடுகின்றோம் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. இந்த அறிவிப்பானது அரசியல் சம்பந்தப்பட்ட அறிவிப்பா, இல்லை யதார்த்தமான அறிவிப்பு தானா, அல்லது இந்த அறிவிப்பு பாராட்டப்பட வேண்டியதா அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் பல கேள்விகள் எழுந்திருப்பதனால் இந்த விவாதம். அதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்வி. இந்த அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அதற்கான வாய்ப்புகள் தருகின்றது. விரிவாக இந்த நிகழ்ச்சியில் இதைத்தான் நாம் பேச இருக்கின்றோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆளும் அஇஅதிமுகவுடைய தோழமை கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த வழக்குக்கெல்லாம் மூலக்கர்த்தாவாக இருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்டு, இந்திய பிராணிகள் நல வாரியத்துடைய துணைத் தலைவர் டாக்டர் சின்னி கிருஷ்ணா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய பிரமுகர் திரு கல்யாண்ராமன் அவர்களும், அதே போல தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த திரு ராஜேஷ் அவர்களும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கு, மாநில அரசாங்கம் இது சார்ந்த ஒரு அறிக்கையை 10/1/2015 ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, சரியா சொன்னோம்னா சென்ற சனிக்கிழமை ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அத்தனை பணிகளையும் அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்யும் அப்படின்னு ஒரு அறிவிக்கை. ஒரு போராட்டம், இந்த ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று நடத்தக்கூடியவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பொழுதுதான் சமீப நாட்களில் தான் இதற்கான ஒரு நகர்வுகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்கிறதா? ஏன் இந்த தாமதம்? இதுதான் அரசாங்கத்துடைய நோக்கம் என்றால் தாமதமாக செய்கிறதாங்கிற ஒரு கேள்வி, ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசாங்கம் மீது வருகிறது. தமிழக அரசு தன்னுடைய செயல்பாட்டை சட்ட ரீதியாகவும் ஏற்கனவே எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல, உச்சநீதிமன்றத்தில் அது கூட வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி அதற்கடுத்து ஒரு உயர் அதிகாரிகள் குழு அனுப்பி
அந்த அமைச்சகத்தோடையும் மத்தியில் உள்ள அந்த அமைச்சர்களோடையும் பேச்சுவார்த்தை அந்த குழு நடத்தி இருக்கு. இப்ப 2ஆம் கட்டமாக அங்கேயே தங்கி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்எல்சி விற்பனையிலும் சரி, அல்லது காவேரி பிரச்சனையிலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனையிலும் சரி, மீத்தேன் வாயு பிரச்சனையிலும் சரி, சட்டப்பூர்வமாகவும் அதே நேரத்தில் அமைச்சு சார்ந்த விஷயங்களையும் நேரடியாக சென்று அதை சந்தித்து தமிழக மக்களுக்கு தீர்வு பெற்று தருவதில் முதன்மையாக இருக்கக்கூடிய அரசு தமிழக அரசு போன்று இந்த தருணத்தில் இருக்கிறதாங்கிற நீங்க அமைச்சர்கள் நீங்க சந்திக்கிறோம், அமைச்சரவை அதிகாரிகளை சந்திக்கிறோம், அதெல்லாம் அந்த சந்திப்பு எப்பொழுது நடக்குதுங்கிறதான் கேள்வி. அதாவது நீங்க கேட்கறதுல அதுக்கு பதில் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இங்க இருந்து நம்ம ஆளுகளை அனுப்பி அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம். இன்னும் அந்த குழு அங்க இருக்கு. அதாவது டெல்லியிலே ஓ பன்னீர்செல்வமே தன்னோட அறிக்கையில சொல்றாரு 7/1/2015 இந்த சந்திப்பு நடக்குதுன்னு. அதுக்கு பிறகு இந்த சந்திப்பு, அதாவது என்ன சந்திப்புன்னா, இந்த ஒரு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளுடைய பட்டியல இருந்து காளைகளை அகற்ற கோரிய ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பு ஏன் ஜல்லிக்கட்டுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி நடக்குது? ஏன் 1 மாசத்துக்கு முன்னாடி நடக்கல? ஏன் 2 மாசத்துக்கு நடக்கல? அதுக்கு முன்னால தடை செய்யப்பட்டு நீதிமன்றம் வாயிலாக அதற்குண்டான முறையாக செயல்பாட்டை செஞ்சுட்டு இருக்கிறோம். நீதிமன்றம் தடை நீக்கல, அது ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு அப்புறமும் அந்த அமைச்சகத்தை பார்த்து அது சம்பந்தமான வேலைகள் இது தொடர்ச்சியா முன்பு சந்திக்கல, அதனுடைய தொடர்பு தானே. இது தொடர்ச்சியாக செயல்பாடு இருந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா தொடர்ச்சி. அதே நேரத்துல இன்னைக்கு நினைக்கிற நேரத்துல எல்லாம் ஏன் 10/1/2015 இல்ல நீங்க நினைக்கிற நேரத்துல மத்தியில இருக்க அமைச்சர்களை போய் பார்த்து நீங்க உடனே பேசலாம், உடனே வந்துடலாங்கிறதுல அதுக்குள்ள கால நேரங்கள், அதுக்குள்ள அவகாசங்கள் அணுகப்பட்டார்களா? அணுகிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா அணுகிட்டு இருக்காங்க. அது செயல்பாட்டுல இருக்கு. ரைட். திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட கேட்க பிரகாஷ் ஜாவடேக்கர் உறுதி செய்யல ஜல்லிக்கட்டு. இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இது வரைக்கும் புரியல. பாஜக வேண்டஸ் பிஜேபி ஸ்டாண்ட் ஆன் திஸ் மேட்டர் அப்படிங்கறதுல இன்னும் குழப்பம் நீடிக்குது. இந்த ஒரு அறிவிக்கை இன்னும் வருமா வராதா அப்படிங்கறதுல ஒரு இன்னும் குழப்பம் இருக்கிறது. வரும் என்பதுதான் அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்றால், இதுதான் அரசாங்கத்தோட நிலைப்பாடு, இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு என்றால், ஏன் இதுவரைக்கும் தாமதப்படுத்தப்பட்டது? ஏன் மத்திய அரசாங்கம் முன்பு செய்யலங்கிற கேள்வி எழுது. முதல்ல இந்த பிரச்சனைக்கு அடிப்படையே டிஎன்ஆர்ஜேஏ ஆக்ட் படி இருக்கக்கூடிய 2009 திமுக அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஜல்லிக்கட்டு இது பண்ற ஒரு நிகழ்ச்சி தான். இந்த சட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனையே இருக்கு அப்படின்றது மிக அடிப்படையான விஷயம். பிறகு நடுவில் சட்டம் வருது. திமுக மத்திய அரசாங்கத்துடைய ரோல் காளைகளின் பெயரை அந்த இதுல இருந்து எடுக்கிறதோடு நின்று போகுது. பிளஸ் சுப்ரீம் கோர்ட்ல இது சம்பந்தமான ஒரு மனு இருக்கும் சூழ்நிலையில அதுக்கு இந்த விஷயத்துல நான் எங்களுடைய கருத்து இப்படின்னு சொல்றதோட மத்திய அரசாங்கத்துடைய ரோல் முடிஞ்சு போகுது. இது முழுமையா ஸ்டேட் சப்ஜெக்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதனுடைய அடிப்படை என்னன்னா, பொதுவா இந்த சம்பிரதாயம், கலாச்சாரம், பண்பாடு, வீர விளையாட்டு, இந்த சமுதாயத்துக்கு எதெல்லாம் பெருமை மிக்க விஷயங்களோ அந்த எந்த விதமான விஷயம் வெறும் தமிழ் பேசுறதோட இந்த திராவிட கட்சியில் நிறுத்திட்டாங்க தவிர, இந்த மாதிரி உணர்வுபூர்வமான விஷயங்கள், சம்பிரதாய பூர்வமான விஷயங்கள், ஒட்டுமொத்த சமுதாயமே பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் மேல எந்த விதமான ஒரு அக்கறையோ கவலையோ இல்லாததுடைய விளைவுதான் இந்த 7/1/2015 அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இது நடக்கணுங்கிறது உங்களுடைய நிலைப்பாடா? நடக்கணும் அப்படின்றதான் பிஜேபியுடைய நிலைப்பாடு. அதனாலதான் இந்த பேரை எடுக்கிறத பத்தி செஞ்சிருக்காங்க. இந்த பேரை எடுக்க கூடாதுன்னு பிஜேபியுடைய சில மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் கூட விரும்புவதாக. அதாவது ஒரு ஜனநாயக அமைப்புல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எப்படி ஒரு சாஃப்ட் நேச்சர்டு பீப்புள் எல்லாம் சேர்ந்து பெட்டா போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் இது ஒரு கொடுமையான விஷயம் நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு முழுமையான கற்பனையே இல்ல. மேனகா காந்திக்கு உட்பட யாருக்கும் கற்பனை இல்லையோ இல்லன்றதுதான் உண்மை. அவங்க இங்க பாக்கணும் விஷயம். மத்திய அமைச்சர் மேனகா காந்திக்கு கூட ஜல்லிக்கட்டு பத்தின அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதாவது இது அரசாங்கம் இதை எப்படி பார்க்கிறது, இந்த சம்பிரதாயங்களை, கலாச்சாரங்களை, பாரம்பரியங்களை, வீர விளையாட்டுகளை எப்படி பார்க்கிறது, இந்த விஷயங்கள்லாம் எடுத்ததால் தான் சமுதாயத்துல வீரன்றதே இல்லாம போச்சு. மேனகா காந்தி ஃபர்ஸ்ட். மேனகா ஏன் கன்வின்ஸ் பண்ண அரசாங்கம் முடிவெடுக்க? மேனகா ஒரு தகவல் இந்த காட்சியில் நீக்க கூடாது என்று உறுதியாக இன்று வரைக்கும் மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து ஸ்ரீமதி மேனகா காந்தி. முதல் விஷயம், ஸ்ரீமதி மேனகா காந்தி அந்த துறையில இல்ல. நீங்க அவங்கள வச்சுதான் பேசிட்டு இருக்கீங்க. அவங்க அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது.
அது அவங்களுடைய கருத்து. ஏன்னா அவங்களுடைய நேச்சர் இயல்புல அவங்க ஃபீல் பண்ற விஷயம். ஆனா அரசாங்கத்துக்கு ஒரு பார்வை இருக்கு, ஜல்லிக்கட்டை அனுமதிக்கணும்னு நினைக்குது அரசாங்கம். அதனுடைய விளைவு தான் இந்த பெயர் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அடிப்படையிலே தமிழகத்தில் ஒரு பிரச்சனை, தமிழக அரசுக்கோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ இந்த வீர விளையாட்டுகள் மீதோ இந்த சம்பிரதாயங்கள் மீதோ நம்பிக்கை இல்லை. வெறும் ஓட்டு அரசியல் மட்டும் பண்றதுடைய விளைவுதான். 7ஆம் தேதி தான் இதுக்கு மீட்டிங் நடத்திருக்காங்கன்னாவே மிக தெளிவா தெரியுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன முயற்சி இது? ரைட். நான் இந்த நிலையத்தில் டாக்டர் சின்னிகிருஷ்ணா அவர்கள்ட்ட கேட்கணும். இந்த விவாதத்தில் நான் புரிஞ்சுக்கிறது, மாநில அரசாங்கம் மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாரும் வேணுங்கிறாங்க. இது சார்ந்து நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் நீங்க இன்னும் பார்த்திருப்பீங்க. மக்களுடைய உணர்வுகள்லாம் ஒன்று திரண்டு இருக்கும்போது why don't you relent டாக்டர் சின்னிகிருஷ்ணா? நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால் நான் 2-3 பாயிண்ட் பண்ணணும். நம்பர் 1, நானும் தமிழ் தான். என்னோட கலாச்சாரத்துல ஹிம்சை இல்லை. பிஜேபி இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஸோ அது பிஜேபி வாண்ட்ஸ் புல் ஃபைட்டிங் அண்ட் ஜல்லிக்கட்டுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. பிஜேபி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், we will help everything possible அப்படின்னு. உங்களுடைய தகவலுக்கு அவங்க சொல்லிருக்கலாம் சார். எனிவே, having said all that, the position today ரொம்ப கிளியர். சட்ட பிரகாரம் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட் has ruled that ஜல்லிக்கட்டு is illegal. எங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு டிசிஷன் வந்தது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. 50 வருஷம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம், கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம், ஆஜிடேட் பண்ண அப்புறம் 50 இயர்ஸ் ஆயிருக்கு. பிசி ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்? 1960 பிசி ஆக்ட்ல செக்ஷன் 11ல மேக்கிங் an animal fight, inciting an animal to fight, over driving an animal is an offense under this act ன்னு சொல்லியிருக்கு. 50 வருஷத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆமா நீங்க கரெக்ட் தான், அது பண்ணிருக்கூடாது, இட் இஸ் an offense under the பிசி ஆக்ட்னு சொல்றது. எங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ஜஸ்டிஸ், அந்த சுப்ரீம் கோர்ட் ரூல் இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது. இப்போ the court of last resort is not the Supreme Court. The court of last resort are the people. We can always change the act and make an illegal and immoral thing into something that the people are going to legislate for. But that does not make it correct. கோர்ட் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் மக்கள் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு வேற the people sentiments அந்த விஷயத்துல நீங்க இதற்காக நடத்தக்கூடிய போராட்டங்களை பார்த்திருப்பீங்க. ஒட்டுமொத்த மாவட்டம் இருக்குல்ல சார் அந்த போராட்டம், எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குதோ அங்க போராட்டங்கள். கட்சிகள் ஆளும் அரசாங்கம் உள்பட இதற்காக அணி திரளுவாங்களா டாக்டர் சின்னிகிருஷ்ணா? இல்ல, அதாவது இதுல எனக்கு ஒரு இல்ல, இப்ப மக்கள் இது பக்கம் இல்ல அப்படின்னா, இவ்வளவு இடங்கள்ல போராட்டம் நடக்குது, மக்கள் இது பக்கம் இல்ல அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள், ஆளக்கூடிய மாநில அரசு, ஆளக்கூடிய மத்திய அரசு இந்த பக்கம் வருமா? வர முடியுமா? வர முடியும் சார். frankly உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். there is always a silent majority. It's a fringe, shrill fringe that try to control a lot of things. No, I object to it. You may object. இல்ல, இதே குற்றச்சாட்டு this is a English speaking elite which is controlling these kind of things, very unfortunately. அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வீர விளையாட்டுகளோ சம்பிரதாயங்களோ எதுவும் தெரியாது. They are just English speaking white collar people. அதுக்கு மேல உங்களுக்கு கற்பனையே கிடையாது. அப்படி சமுதாயங்களை பத்தி I'm sorry to say that. You may say you may be sorry. அது கரெக்ட் இல்ல. சமுதாயத்துல வீர விளையாட்டு இந்த தேசத்துல திருவள்ளுவர் நடந்தாரா இல்லையா? இல்ல, அதாவது இது அஹிம்சா பத்தி பேசினாரா இல்லையா? இல்ல, நான் அதையெல்லாம் அஹிம்சா வேற வீர விளையாட்டு வேறங்க. differentiate. 50 குடிக்கான ஒரு பார் மேல ஜம்ப் பண்றது அது வீராட்டு இல்ல சார். எங்க கணக்குல உங்களுக்கே கூட தெரியும், சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியரா கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறது. கூடி மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதை களையறதுக்கு பார்க்கணுமா? அவங்க அது சொன்னது 2010ல. அதுக்கப்புறம் 3 வருஷம் நம்ம மானிட்டர் பண்ணோம். voluminous evidence கொடுத்தோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. in 2012, 2013, 2014 அது பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் and all their wisdom பார்த்துட்டு சொன்னா, cruelty is an intrinsic part of this event. It cannot be done without cruelty. அது சொல்லிதான் அவங்க பேன் பண்ணிருக்கா.
நான் சொல்லலாம். மேலும் பல வாதங்கள் எழுகிறது. திரு ராஜேஷ் அவர்களுடைய பார்வை என்னங்கிறதையும் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அரசாங்கங்கள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறதா, இன்னும் கூட உச்சநீதிமன்ற உத்தரவு கிளியரா இருப்பதனால இந்த ஆண்டு இது நடத்துவது என்பது சாத்தியமற்றதா, இல்ல அதற்கான சாத்தியங்கள் இருக்கவே செய்கின்றனவா? பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த முறை தமிழர் திருநாளுக்கு நடக்குமாங்கிற கேள்வி இனி வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் இதுல சில நகர்வுகளும் நடக்கவே செய்திருக்கின்றன. மத்திய அரசாங்கம், அதாவது இது காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளுடைய பட்டியல்ல காளையும் அடக்கம், இதுவும் கூட இந்த விஷயம் பிரச்சனையாகிறதுக்கு காரணமா இருந்தது. அந்த பட்டியலில் இருந்து காளைகளை நீக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் சம்மதித்திருப்பதாக செய்தி, ஒரு நாட்கள்ல அறிவிப்பு வெளியாகலாங்கிற தகவல். ஆனால் அதுவே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு காரணியாக அமைந்திட முடியுமா? உச்சநீதிமன்றத்துடைய தடை இருக்கிறது, இன்னும் 2 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருக்கிறது. அதற்குள்ள தடை நீங்கி அதற்கான ஏற்பாடுகள்லாம் கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு ஏற்பாடுகள்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியைத்தான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்துடைய திரு ராஜேஷ் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். 2 கேள்விகள் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க இருக்கின்றேன். நாளைக்கே கூட இந்த அறிவிப்பு நீதிமன்றமே கூட அனுமதிச்சிருந்து வச்சுக்கோங்க, ஜல்லிக்கட்டு பல ஊர்கள்ல பொங்கல் என்று நடக்க வேண்டியிருக்கும், அதற்கு இன்னும் ஒரு நாட்கள்ல அதற்கான ஏற்பாடுகள்லாம் முழுமையடைய வேண்டியிருக்கும். இந்த சூழல்ல இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துறது அப்படிங்கிறது பிராக்டிகலா பாசிபிளா? எல்லாம் நடந்திருந்தே வச்சுக்கோங்க. திரு ராஜேஷ், உங்களுடைய இந்த கேள்வி உங்களுக்கு. வணக்கம். இப்ப தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு முதல்ல மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மாநில முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், இந்த கோரிக்கையை நீண்ட நாளா வலியுறுத்தியிருந்த எங்க ஜல்லிக்கட்டு சங்க மாநில தலைவர் ஜே கே ரத்தீஷ்குமார் அவர்களுக்கும், மாநில செயலாளர் டி ஒண்டிராஜ் அவர்களுக்கும், மட்டும் இல்லாம இந்த ஜல்லிக்கட்டு கேஸுக்கு ஒரு நீண்ட நாட்களாக ஒரு பெரிய அவேர்னஸ் உருவாக்குன பங்கு தந்தி டிவிக்கு உண்டு. சோ அதனால எங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் தந்தி டிவிக்கும் மற்றும் மக்கள் முதல்வர் மாநில முதல்வருக்கும் எங்களோட முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்க இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. நாங்க 80% கடல் தாண்டி வந்துட்டோம். இன்னி எங்க சைட்ல இருந்து 20% தான் நாங்க தாண்டி போகணும். அதுக்கு உண்டான தடை அநேகமா நாளைக்கு விலகும்னு எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு இந்த காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலிருந்து இருந்து காளைகள் எடுக்கப்பட்டாலும் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்க ரிவ்யூ பெட்டிஷனை அவசர கால மனுவா எடுக்க சொல்லி இன்னைக்கு மதியம் தமிழ்நாடு அரசு ஒரு அவசர கால மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மனு மீதான விசாரணை நாளைக்கு காலையில எடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க இதை இன்ட்ரீம் ஸ்டே வாங்கி எங்களோட ஃபெஸ்டிவல் சீசன் நெருங்கிடுச்சு, இன்னும் 2 days தான் இருக்கு, எங்களுக்கு நடத்தி தான் ஆகணும்ன்ற மாதிரி வலியுறுத்துறோம். அதே மாதிரி நாளைக்கு நாங்க இப்ப மாநில அரசுக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம சைடு மாநில அரசு சார்பா ஆஜராக போற அட்வொகேட்ஸ் முதல் விஷயத்தை கண்டிப்பா வலியுறுத்தியே ஆகணும். அது எப்படின்னா நம்மளுக்கு கால அவகாசம் கிடையாது. சோ நாளைக்கு நம்ம இன்ட்ரீம் ஸ்டே வாங்கி கேட்க போற ரிவ்யூ பெட்டிஷன்ல முதல்ல நம்ம வலியுறுத்துறது உச்சநீதிமன்ற நிபந்தனைகள் ஒரு சில நிபந்தனைகள் கண்டிப்பா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. சோ அந்த நிபந்தனைகளை கண்டிப்பான முறையில தளர்த்தி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். நாளைக்கு நம்மளுக்கு ஆர்டர் ஆயிட்டா கூட திரு ராஜேஷ் நீங்க உணர்வீங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதற்கு அனுமதி கொடுத்த போது கூட பல விதிகள் பல விஷயங்கள் நடக்கல, அதெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த நிபந்தனைகளே கொடுக்குது. இந்த நிபந்தனைகளே கூட கடைபிடிக்கப்படலை அப்படிங்கிறது தான் அனிமல் உள்ளிட்ட அமைப்புகளுடைய வாதம். அந்த நிபந்தனைகளே இல்லாம அந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்னு கோருவது சரியா இருக்குமா? இல்ல ஆக்சுவலா நிபந்தனைகள்ன்றது we are ready to follow any condition. சரியா? இன்னைக்கு என்ன ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிணைய தொகைன்றதெல்லாம் பேங்க் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடக்கிறது. இதை மாநில அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை மாநில அரசு பேர் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு பாசிட்டிவா வந்துருச்சு அப்படின்னா நாங்க ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு மற்றபடி பேரிகேட்ஸ் போடுறது, ஸ்டேஜ் போடுறது, மற்ற என்ன ஒர்க் பண்றதா இருந்தாலும் அந்தந்த ஊர் கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ராவு பகலா வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எல்லா கிராமத்திலையும். எங்களுக்கு நாளைக்கு மதியம் இந்த தகவல் வந்தா கூட ஒரே நாள்ல எங்களால எல்லா ஊர்லயும் ரெகுலரா நடக்கிற ஜல்லிக்கட்டு நடக்கிற எல்லா ஊர்லயும் ஜல்லிக்கட்டு நடத்திட முடியும்.
அதுல எந்த வித நடந்தால் மத்திய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டால் உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக எடுத்துக்கொண்டால் இதை அனுமதித்தால் இதுல நிறைய நடந்தால் இஃப் அப்படிங்கிற அம்சம் நிறைய இருக்கிறது. அப்படியே நடந்தாலும் கூட இப்ப மத்திய அரசாங்கம் இந்த பட்டியல இருந்து நீங்கிடுது. உச்சநீதிமன்றம் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு தடை விதித்திருப்பது வெறும் இந்த காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியல்ல காளைய மத்திய அரசாங்கம் சேர்த்ததனால் மட்டுமல்ல, அனிமல் குரூயல்டி, குறிப்பாக குரூயல்டி டு அனிமல் ஆக்ட் 1960 அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் ஆகாம இருக்கும் பொழுது இந்த பட்டியல இருந்து நீங்கிடுச்சுங்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே இதுக்கு தடை நீங்கிடுமா? இல்ல இப்ப அந்த பட்டியல்ல இருந்து காளைகள் பட்டியல்ல இருந்து காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியல இருந்து காளைகள் பெயர் நீக்கப்பட்டால் மட்டும் நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. என்னன்னா ஆக்சுவலா எங்களுக்கு இப்ப போறதுக்கே வழி தெரியாம இருக்கிறோம். அதுல இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இருக்கிற பாதைய ஒதுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற முச்செடிகளை வெட்டி எறிகிறோம். அந்த கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னாவே அதை வச்சு கண்டிப்பான முறையில நாங்க உச்சநீதிமன்றத்தில் எங்க சைட்ல தகுந்த ஆவணங்களையும் தகுந்த ஆதாரங்களையும் கொடுத்து கண்டிப்பான முறையில இதை எங்களுக்கு இடைக்கால தடை விதிச்சு எங்க ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி கண்டிப்பான முறையில கேட்போம். அவங்களுடைய மற்றவர்கள்ட்ட பொறுத்தவரை டாக்டர் சினிகிருஷ்ணா அவர்கள்ட்ட தான் கேட்கவும் என்றேன். இது ஒரு முக்கியமான ஒரு தடையாக இருக்கிறது. இது நீங்கினால் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு சம்மதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய ஆணைக்கு ஒரு இன்டர்ம் ஸ்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. Why not possible? The court can decide. கோர்ட் சரி பண்ணலாம்னு சொன்னா அவங்க பண்ணலாம். ஆனா எங்க ரீடிங் என்ன, எங்க லீகல் அட்வைஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த directions of May 2014 are more or less ironclad. அதே பெஞ்ச் கேட்டா அவங்க மாத்திக்கலாம். இப்ப புது பெஞ்சுக்கு போறான்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நம்பர் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அதை கன்சிடர் பண்ணணும். அவங்க கன்சிடர் பண்ணி எஸ்ன்னு ஒரு இன்டர்ம் ஸ்டே கொடுத்தா கொடுக்கலாம். ஆனா இப்போ இருக்கிற பொசிஷன் பிரகாரம், சட்ட பிரகாரம் பிசி ஆக்ட பவுல் பிரேக் கவுண்டர்வீன் பண்ணாம நடத்த முடியாது ஜல்லிக்கட்டு. திரு செந்தில், இது சார்ந்த ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? இன்னொரு கேள்வி, தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது மன்னிக்கணும் திரு ராஜேஷ், இது சார்ந்த விவகாரத்தை தமிழ்நாடு அரசாங்கம் முன்கூட்டியே அதை கையில் எடுத்திருக்கணும். 7ஆம் தேதி நடத்திய சந்திப்பை ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நடத்திருந்தா இந்த நகர்வுகள் வேகமா இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? சரியாத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு ராஜேஷ்? இல்ல, தமிழ்நாடு அரசு இதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் நல்ல துரித முறையில தான் நடத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு போன டிசம்பர் மாதத்துல நடந்திருந்தா இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாட். திரு ஷேக் தாவூத், நீங்க தான் சொல்லணும், இந்த ஒரு சந்திப்பு முன்கூட்டியே நடந்திருக்குமானால் இன்னைக்கு எந்தெல்லாம் நகர்வுகளை இப்பொழுது செய்யறோம்னு மாநில அரசாங்கம் சொல்கிறதோ இன்னும் சற்று முன்னர் செய்திருந்தால் நீங்க என்ன நடத்த விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்னும் உறுதியாக நடந்திருக்கும் இல்லையா? இல்ல, அதாவது அந்த 1960 சட்டத்திலேயே மாற்றம் கொண்டு வரணும். இந்த சந்திப்பு மாத்திரம் நடந்து அதுக்கான ஆலோசனைகள், அதுக்கான ஏற்பாடுகளை செய்து, அதுக்கான முஸ்தீபுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி இங்கே மக்கள் முதல்வர் அதனுடைய ஆலோசனைகளை நடத்தி அந்த வழிகாட்டுதலின் பேரு 1960 சட்டத்திலையும் மாற்றம் கொண்டு வரணும் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கு இருந்தாலும் 1960 சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும், இந்த பட்டியல இருந்து விலகணும். இல்ல, அது மே மாதம் தீர்ப்பு வருது. தீர்ப்புல அந்த வழக்குல எந்த நகர்வுகளும் ஏற்படல, பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படல. ஆக இது நடக்கணும்னா 1960 ஆக்ட்ல மாற்றம் வரணும், அனிமல் குரூயல்டி ஆக்ட்ல மாற்றம் வரணும், அதே போல ஒரு பட்டியல இருந்து விலகணும். இதை விலக்கத்துக்கு இவ்வளவு காலம் மத்திய அரசாங்கத்தை எவ்வளவு அறிக்கை வாயிலா, எவ்வளவு கடிதம் வாயிலா தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்தி பல கடிதங்கள், பல அறிக்கைகள், ரெக்கார்ட்ல இருக்கு, எல்லாமே அனுப்பி இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப அங்கேயே போய் ஆளுங்க தங்கியே இப்ப டெல்லியிலேயே 2வது முறையாக 3 பேர் கொண்ட குழு, உயர் அதிகாரிகள் 3 பேர் கொண்ட குழு டெல்லியிலே தங்கி அது சம்பந்தமாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல
வழக்கு சம்பந்தப்பட்ட நமது தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களையும் துரிதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மாநில முதலமைச்சருடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அறிக்கையில 7ஆம் தேதி சந்திப்பு நடந்திருக்கு, நேற்று சந்திப்பு நடந்திருக்கு. இது கடைசியா சொல்லியிருக்காரு. அதாவது இப்பொழுது சந்தித்தோம் பல்வேறு விஷயங்கள் கடைசியா நடந்ததை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இதுதான் எனக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியா நடந்த சந்திப்பை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால தொடர்ச்சியான சந்திப்புகள் இருந்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் இல்ல கண்டிப்பாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசு முடிவுக்கு வரல. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் கோரிக்கை வச்சிருக்கு, செயல்பாட்டு இருக்கு. அதாவது இன்னும் அதற்கான முடிவை மத்திய அரசு சொல்லல, இப்பதான் சொல்றதுக்கு வந்திருக்கு. இல்ல அப்ப குற்றச்சாட்டு நீங்க மத்திய அரசாங்கம் இல்ல, மத்திய அரசுகள் இவ்வளவு நாள் இவ்வளவு சந்திப்புகளை நடத்தினோம், 1960 சட்டத்துல மாற்றம் கொண்டு வர கேட்டோம், அதே போல இந்த ஒரு பட்டியல எடுக்க சொன்னோம். மத்திய அரசாங்கம் இவ்வளவு தெரிவிச்சிருக்காங்களே, அதுதானே தெரிவிச்சிருக்காங்க. குற்றச்சாட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஆக மொத்தம் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுல மாற்றம் வரும். ஓரிரு நாட்கள்ல அந்த மாற்றம் வருங்கிறத எதிர்பார்க்கிறோம். இந்த விஷயத்தை ஆதரிக்கக்கூடிய மாநில அரசாங்கம் மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்துல கூட டாக்டர் சுப்பிரமணிய சாமி இந்த வழக்கு எடுக்கிறேங்கிறாரு. அதை தாண்டி தருண் விஜய் ஜல்லிக்கட்டா நடந்தே தீரணுங்கிறார். இந்த ஆர்வமும் இந்த ஆதரவும் முன்கூட்டி பாஜகவுக்கும் இல்ல. பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கிறார். அவர் நினைத்தால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேசி, பிரதமர் பேசி, துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட எவ்வளவு முறை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நீங்க சொல்லக்கூடிய இது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம், வீரம் சார்ந்த விஷயத்தை தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறதா இல்ல தமிழக பாஜக வைத்திருக்கிறதா? நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மேட்டர் சுப்ரீம் கோர்ட்ல முடிவான ஒரு விஷயம். இதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் ஏற்கனவே ஃபைல் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடியே 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபைல் பண்ணியாச்சு. அதனால சப்ஜெக்டிஸா இருக்கிற மேட்டர்ல பெருசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல ஆட்சி இல்லாத பாரதிய ஜனதாவிற்கோ நேரடியாவோ மறைமுகமாவோ தொடர்பு இல்லை. இதுல உண்மையான அக்கறை, கவலை, இந்த ஜல்லிக்கட்டு என்பதில் பெருமை இருந்தால் இந்த அரசாங்கம் நிச்சயமா செய்திருக்கும். அதுக்கான முயற்சிகள் தமிழக அரசு பண்ணல. அது திமுக ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை பொன் ராதாகிருஷ்ணன் வைக்கலாம். நீ தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிஜேபி டெலிகேஷன் போய் வைத்திருக்கலாம், வச்சுதா? தருண் விஜய் இன்னைக்கு ஜல்லிக்கட்டா நடந்தே தீரணுங்க, தருண் விஜய் வைத்தாரா? இப்ப பாருங்க, இது ஒரு 1 மந்த் பேக், 1 மந்த் இருக்காது, ஒரு 20 நாளுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான அனைவரும் போய் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கான முன்முயற்சிகள் நடந்துச்சு. மத்திய அரசாங்கத்துடைய பார்வையில மத்திய அரசாங்கம் முன்னாடி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இந்த சூழ்நிலையில எந்த ஒரு இஷ்யூ கண்ணு முன்னாடி உடனடியா வருதோ அதுக்கு அதை ஒரு தீவிர பார்வையோட பார்க்க உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இன்னைக்கு சார்ந்த அறிவிப்பு எதிர்பார்க்க நம்ம தரப்புல இருந்து இந்த துறை மத்திய அரசு தரப்புல ஜெயலலிதா அவர்களோ ஓபிஎஸ் சொன்ன பிறகுதான் அவர் செய்யணும் இல்ல. இந்த பாலிசி இன் ஸ்கோர் இன்னைக்கு நீ இந்த பட்டியல இருந்து ஏற்கனவே நினைத்தாலும் செய்திருக்க முடியும் இல்லையா? பெட்டிஷனை ஃபைல் பண்ணது யாரு? மாநில அரசு பெட்டிஷன் ஃபைல் பண்ணா அது பிரியாரிட்டியில எடுத்துக்கணும், புஷ் பண்ண வேண்டிய பொறுப்பு தமிழக அரசின் வழக்குரைஞர்கள் தான் இருக்கு. அதை சிம்பிள் விஷயத்தையே எடுக்கிறதுக்கு தயாரிக்கிறீங்க. இந்த மாநில அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை, அவ்வளவுதான் சிம்பிள் ஃபேக்ட். உச்ச நீதிமன்றத்தில் சொன்னா அப்ப மத்திய அரசு அக்கறை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். மத்திய அரசு அக்கறை இருக்கிறதா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால கோர்ட்ல உள்ள விஷயத்தை செய்யல. அப்ப மத்திய அரசு தூங்கிருச்சா? இன்னைக்கு பேசக்கூடிய மத்திய அரசுடைய ஆதரவாளர்களாக பேசக்கூடிய இல்ல மத்திய அமைச்சர்களுடைய ஆதரவாளர்களா பேசக்கூடியவங்க இல்ல மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க ஏன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டாங்களா எல்லாரும் என்ற 1.5 வருஷத்துக்கு முன்னாலே நீங்க தமிழக அரசு பண்ணல அதுக்கப்புறம் நீங்க தாராளமா பேசுங்க. நீங்க பேசும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ன அதாவது ஒரு பெட்டிஷன் போடுறவங்க அவங்க தான் புஷ் பண்ணணும். அதுல மத்திய அரசு அந்த வழக்கு என்று வருகிறதோ அன்று அதுக்கான பதில் தர்றது மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு. இந்த சூழ்நிலையில இந்த காளைகளை இந்த பட்டியலிருந்து எடுத்துடுறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அது ஏன் சொல்லி இருக்கு. சட்டப்பூர்வமான ஒரு பதில். இந்த சட்டப்பூர்வமான பதில் கோர்ட்டுக்கு முன்னாடி தான் சொல்லணும், அவசியம்.
அதனுடைய அடிப்படையில தான் இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு. அதை இந்த அரசாங்கம் செய்யறதுக்கு தயாரா இருக்கு. ரைட். ஒருவேளை நிபந்தனைகளின் அடிப்படையில் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் கேட்கக்கூடிய கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் அதை ஏற்க டாக்டர் சின்னி கிருஷ்ணா உள்ளிட்டோர் தயாராக இருப்பார்களா? இந்த ஆண்டு மக்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்க தயாராக இருக்கிறார்களா? இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா? இன்னும் தமிழர் திருநாளைக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில உறுதியான பதில் தெரியாமல் இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கான அத்தனை நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் என்ற உறுதியை தமிழக முதலமைச்சர் வாயிலாக கொடுத்திருக்கிறது. மத்திய அரசாங்கமும் கூட இதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறது. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக இந்த காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து நீக்க மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக தகவல், அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று. ஆனால் அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறதா? இதை தாண்டி இந்த தடைக்கான வெவ்வேறு காரணிகள் இன்னும் இருக்க ஜல்லிக்கட்டு நடக்குமா என்ற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. நான் திரு ராஜேஷ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இதற்கு முன்னாடி இந்த அரங்கத்தில் நடந்த பாஜக பிரமுகருக்கும் அதிமுகவுடைய கூட்டணி பிரமுகருக்கும் ஏற்பட்ட இந்த வாதத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இதில் அரசியல் நடக்கிறதாங்கிற கேள்வி இருக்கிறது. இதை தாண்டி மத்திய அரசு, மாநில அரசாங்கம் இதற்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தீங்க. மத்திய அரசாங்கம் கூட இதை முன்கூட்டியே எடுத்திருக்கலாமே. திரு ராஜேஷ், இதுல அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற நோக்கத்துல நாங்க பார்க்கல. ஆக்சுவலா ஒரு ஜல்லிக்கட்டு அமைப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்றது நம்ம ஜல்லிக்கட்டு சம்பந்தமா இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். 7 வருஷமா வெவ்வேறு அரசியல் தலைவர்களும் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சது வேற அரசு ஆட்சி செஞ்சாங்க, இப்ப வேற அரசு ஆட்சி செய்யறாங்க. எல்லா அரசோடையும் கோஆபரேட் பண்ணிட்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல அரசியல் சம்பந்தப்பட்டிருக்குன்ற விஷயத்த என்னால ஆராய்ச்சி பதில் சொல்ல முடியல. ஏன்னா இப்ப எங்களுக்கு தேவை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு தமிழனோட கலாச்சாரம், ஒரு வீரம், ஒரு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தை மீட்டெடுக்க எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் தான் நாங்க நாடி போயிட்டு இருக்கோம். இதுல மத்திய அரசு முதலையே இதை சொல்லியிருந்தாலோ இல்ல மாநில அரசு இது பிரியரா ஸ்டெப் எடுத்து இதை ஃபாலோ பண்ணியிருந்தாலோ இது நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்க இப்ப எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே விளங்கல. எங்க சைட்ல ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கோம். அசோசியேஷன் மூலமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்க கோரிக்கைகளை எப்படிலாம் வலியுறுத்துறோமோ அப்படிலாம் நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம். அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப என்னன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்பயும் நாங்க என்ன பண்ணிருக்கோம், மாநில அரசையும் மத்திய அரசையும் நம்பி தான் உட்கார்ந்து இருக்கோம். கண்டிப்பான ஒரு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இருக்கக்கூடிய சட்டங்கள் 1960 எப்படி திருத்தலாம், இல்லாட்டி இந்த பட்டியல இருந்து நீக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தில் இருக்கே தவிர இதுல இந்த கோர் இஷ்யூஸ், உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கோர் இஷ்யூஸ், விலங்குகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கொடுமை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அதற்கு இதற்கும் விடை கிடைத்ததா தெரியல. அதுல நீங்க உச்ச நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணாம தடை நீங்கிட முடியுமா? இல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு தான் நானே வரணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. இப்ப என்னன்னா மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா சார் சொன்னாரு அனிமல் குரூவல்டி நடந்துருச்சு அப்படின்றனாலதான் அந்த ஜல்லிக்கட்டை தடைப்படுத்தினாங்க. 2010 ஒரு குழு அமைச்சு அந்த குழு ஜல்லிக்கட்டு நடக்கிற ஊர்ல எல்லாம் போய் கண்காணிச்சாங்க. அதுல அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அந்த ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட் ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஜல்லிக்கட்டை பேன் பண்றோம் அப்படின்ட்டு. அந்த குழு ஆராய்ச்சி பார்த்தது தமிழ்நாட்டுல வெறும் 3 ஊர்ல தான் பார்த்திருக்காங்க. ரெண்டாவது, அனிமல் குரூவல்டி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல நடந்திருக்குன்றத அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அவங்க கொடுத்திருக்க காப்பீஸ் எல்லாமே 2000 நடந்த ஜல்லிக்கட்டு நடந்த அசம்பாவிதங்கள் நடந்த போட்டோஸ் மட்டும் தான் சப்மிட் பண்ணிருக்காங்க. இல்ல 3 இடத்துல எந்த ஒரு பந்தயமா இருந்தாலும் எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் ஒருத்தர் தப்பு செய்யறாருன்றதுக்காண்டி அந்த ஹோல் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணுன்றது சாத்தியம் இல்லாத விஷயமாச்சு. தப்பு செய்யறவன் தண்டிக்கப்படலாம், அது எப்படி எல்லாரும் தண்டிக்கப்பட முடியும்? அடுத்து அனிமல் குரூவல்டி நடக்குதுன்றாங்க. ஒரு ஜல்லிக்கட்டுக்குள்ள வர்றப்ப நான் சொல்றது 2007க்கு அப்புறம் உச்சநீதிமன்ற விதித்த நிபந்தனைகளை கட்டுப்பட்டு தான் உள்ளுக்குள்ள வருது. அந்த மாட்டோட போட்டோஸ் பிளஸ் டிடி காப்பீஸ் வருது. அதை செக் பண்றாங்க. அடுத்து அந்த செக் பண்ற கேட்ல அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி அடுத்த கேட்ல அந்த புல்லுக்கு லிக்கர் எது கொடுத்திருக்காங்களான்றத செக் பண்றாங்க. அடுத்த கேட்ல அந்த மாடோட கொம்பு ஷார்ப்பா இருந்துச்சுன்னா அந்த கொம்பை அவங்களே மட்டப்படுத்துறாங்க. அதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அனிமல் வெல்ஃபேர் பீப்புள்ஸ் முன்னாடி தான் நடக்குது. இந்த எல்லா இடமும் தாண்டி அடுத்து ஜல்லிக்கட்டு கால உள்ள வாடிக்குள்ள போற வரைக்கும்
எல்லா கேட்லயுமே அனிமல் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. எந்த இடத்துல குரூவல்டி நடக்குது? சப்போஸ் குரூவல்டி நடக்குது அப்படின்றா, அப்படி நடந்தா அந்த புல் வந்து இமீடியட்டா அதே இடத்துல டெர்மினேட் ஆகுது. அது மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 5-10 ஊர்ல கடைசியா நடந்த தேனியில நடந்த ஐயம்பட்டின்ற ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 70 காளைகள் வந்து அன்பிட்னு சொல்லி வெளியே போயிருக்கு. எந்த இடத்துல குரூவல்டி நடந்திருக்கு? குரூவல்டி நடந்துருச்சுன்றத பேஸ் பண்ணி தான் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கதா மிஸ்டர் சின்னிகிருஷ்ணா சார் சொல்லியிருக்காரு. அதை அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லையே, ஒரு இடத்துல கூட ப்ரூவ் பண்ணவே இல்லையே. எந்த இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு கேளுங்களேன். டாக்டர் சின்னிகிருஷ்ணா, எந்த இடத்துல நாங்க விதிமுறைகளை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்கன்னு பாப்போமே. டாக்டர் சின்னிகிருஷ்ணா, பியாண்ட் ரீசனபிள் டவுட் நம்ம ப்ரூவ் பண்ணலன்னா சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். வீடியோஸ் காட்டணும், நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் காட்டணும், FIRs 2012, 2013, 2014, 2007 ஹிஸ்டரி எல்லாம் நம்ம கொடுக்கல அவங்களுக்கு. அவங்களுக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன், அவங்க கொடுத்த ரெகுலேஷன்ஸ் கொடுத்த அப்புறம் அது ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு காட்டுறதுக்கு தான் பண்ணி, it is not possible to run it without contravention of all these regulations ன்னு சொல்லி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா. ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன், ஜஸ்டிஸ் பினாக்கி கோஷ் are both seasoned judges. அவங்களுக்கு போய் நம்ம போய் சொல்லி ராங் டாக்குமெண்ட்ஸ் காட்டி 2007 போட்டோகிராஃப்ஸ் காட்டி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சொல்றது கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரொம்ப அன்ஃபேர். இப்ப திரு ராஜேஷ், இந்த 4 ஆண்டுகள்ல 19 மனித மரணங்கள் நடந்திருக்கிறது உண்மையா இல்லையா? அதே போல 1272 காயங்கள் மனிதர்களுக்கு நடந்திருக்கிறதா உண்மையா இல்லையா? மாடு மரணங்கள் கூட 4 நடந்திருக்கிறது. இவையெல்லாம் ஃபேக்ட்ஸ் இல்லையா? ஏற்கனவே கூட அதை பற்றி பல முறை பேசிருக்கல. நான் இந்த ஆமா இது வந்து மறுக்கப்படாத விஷயம் தான், நான் அதை ஏத்துக்கிறேன். ஆக்சுவலா 2006க்கு முன்னாடி இந்த கேமோட பொசிஷனே வேற. 2007க்கு அப்புறம் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுல சுப்ரீம் கோர்ட் நாம்ஸ் கொடுத்ததுல எவ்வளவு மாற்றங்கள் வந்துருச்சு. இப்ப அதாவது 2007க்கு முன்னாடி, நான் ஜஸ்ட் சேயிங் ஃபார் எக்ஸாம்பிள், 2007க்கு முன்னாடி ஒரு 1 இயர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, அதுல வந்து ஒரு 100 மரணங்கள் நடக்குது அப்படின்னா, இப்ப வந்து அந்த மரணங்களோட எண்ணிக்கை டோட்டலா குறைஞ்சிருச்சு. நாங்க வந்து இந்த ரூல்ஸை வந்து ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து மரணங்களின் எண்ணிக்கை சுத்தமாவே குறைஞ்சிருச்சு. மாடுகள் வந்து ஒரு சில, ஏன்னா இந்த கேம்ன்றது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு விஷயமும் வந்து பல 100 ஆண்டுகளா நம்மளோட ஒட்டி வந்த விஷயங்கள். இந்த விஷயங்கள் உடனே மாத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து நடக்காத விஷயம். இப்ப ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள இவ்வளவு தூரம் நாங்க வந்து சேஞ்ச் பண்ணி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களோட விஷயம். இன்னும் வரப்போற நாட்கள்ல இந்த இழப்புகள் சுத்தமாவே இருக்காதுன்றதுக்கு நான் எப்படி வேணா இதை வந்து நாங்க வந்து சேலஞ்ச் பண்ண ரெடியா இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து எவ்வளவுக்கு நீங்க ரூல்ஸ் கடுமையா கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு ரூல்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம். இந்த இருக்கிற விதிகள் வகுக்கப்பட்ட பிறகு முன்னாடி நடந்த கொடுமைகள் மிகப்பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது, மரணங்கள் குறைந்திருக்கிறது, காயங்கள் குறைந்திருக்கிறது அப்படிங்கறது நம்ம இட் இஸ் ஆன் தி டிக்ளைன் ட்ரெண்ட் அப்படிங்கறது ஏற்றுக்கொண்டு அது இருக்கலாம். குறைஞ்சிடும் இல்லையா? வரக்கூடிய காலங்களில் இன்னும் தவறுகள் நடக்குதுன்னா அது களையப்படணும். அதுக்காக வந்து விளையாட்டே கூடாது அப்படின்னு டிக்ளைன் ஸ்மால் டிக்ளைன் இருந்திருக்கலாம். அதை பத்தி நான் இப்ப ஆர்கியூ பண்ண போறது இல்ல. ஏன்னா 2009க்கு அப்புறம் தான் நம்ம ஒரு இவெண்ட் போய் டாக்குமெண்ட் பண்ணி வீடியோகிராஃப்ஸ் எடுத்து போட்டோகிராஃப்ஸ் எடுத்து நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் கம்பைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். 3 ஈவென்ட் பாத்திருக்கீங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். 3 ஈவென்ட் பார்த்து தானே இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. அதை வச்சு நீங்க எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி அநியாயம் நடக்குது இல்ல சார்? 18 ஈவென்ட்க்கு மேல ஒரு வருஷம் நம்ம கவர் பண்ணிருக்கோம். என்ன சொல்லிருக்கீங்க கேளுங்க. சொல்லுங்க. சார் இப்போ ஃபேக்ட்ஸ் வேணும்னா ஃபேக்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஒரு ஸ்டோரி வேணும்னா நீங்க அவர் சொல்றது நீங்க கேட்கலாம். 18 ஈவென்ட்ஸ் மேல நம்ம கவர் பண்ணிருக்கோம், டாக்குமெண்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்கோம் வித் டேட்ஸ், FIRs file, injuries, number of animals that got killed, the number of people that got killed, everything has been documented. அது பண்ணிட்டு எவ்வளவோ பேர் டு ஸ்டார்ட் வித் 2-3 பாயிண்ட் இருக்கு. நம்பர் 1, தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் இஸ் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். That was ruled by the Supreme Court. நான் சொல்லல. Number 2, ஒரு நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணா 2011ல.
அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன பண்ணனா புல்ஸ் இன்க்ளூட் பண்ணா பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ்ல எதெல்லாம் அன்நேச்சுரல் பெர்ஃபார்மிங் அனிமல்னா என்ன எது நேச்சுரலா வருது இல்லையா ஒரு மிருகங்களுக்கு அது பெர்ஃபார்மன்ஸ். புல் இஸ் நாட் anatomically designed to run. ஒரு குதிரை ரன் பண்ணும், ஒரு சிங்கம் ரன் பண்ணும், சீட்டா ரன் பண்ணும், ஹார்ஸ் ரன் பண்ணும், ஒட்டகம் ரன் பண்ணும். எலிபென்ட் ரன் பண்ண முடியாது, புல்ஸ் ரன் பண்ண முடியாது. அதனால அந்த நோட்டிபிகேஷன்ல பெர்ஃபார்மிங் ஆக்ட் நோட்டிபிகேஷன்ல வந்து bull was included as a performing animal which cannot be used for performances. Number one. Number two, on the final hearing arch Supreme Court la Ministry of Environment and Forest வந்து we will withdraw the notification and சொன்னா. The Animal Welfare Board had already supported the notification. எங்களோட ரெக்கமெண்டேஷனை வச்சிருந்து the Animal Welfare Board is one of the oldest statutory bodies in the country. We are strictly an advisory body. We are supposed to advise the government எங்க cruelty இருக்கு, எப்படி animal welfare improve பண்ணலாம்னு நம்ம அட்வைஸ் பண்ணணும். கவர்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ வேற விஷயம். இந்த காரணத்துல நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தோம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல இந்த ஜல்லிக்கட்டு cruelty to animals இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் வச்சுட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் டிவிஷன் ஒரு அஃபிடேவிட் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த அஃபிடேவிட்ல என்ன சொன்னா, I also affirm on behalf of the answering respondent that seeking to regulate a barbaric event involving unnecessary pain and suffering for the animals forced to participate in the same cannot legalize or confer legitimacy on the event. அது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் சொல்லல, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொன்னா. அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இன்னைக்கு வெவ்வேறு காரணங்களை ஆராய்ந்து இந்த புல் வந்து இந்த பெர்ஃபார்மிங் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுக்காக சம்மதிக்குது. அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. திரு கல்யாணராமன், யூ ஹேவ் சம்திங் டு ஆட். முதல்ல நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி, இந்த பாரம்பரியமான வீர விளையாட்டை அனுமதிக்கிறதா இல்லையா, இதுதான் முதல்ல நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இல்ல அதை தடை செய்யணுமா? நீங்க பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்துல ஒரு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி இதுக்காக குகை வரைவு இருக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி வந்து சாராயத்தை ஊத்தி அதை ஓட விட்டாங்களா? இல்ல, அன்னையில இருந்து இது வந்து ட்ரெடிஷனா இருந்துட்டு இருக்கு. இடையில வந்து ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். அதை வந்து நண்பர் ராஜேஷ் ரொம்ப அருமையா சொன்னாரு. 2006 வரை இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், அதை வந்து நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னாரு. இது பிரச்சனை எங்க வருதுன்னா, இவங்க யார் இதை வந்து தடை செய்யணும்னு இன்சிஸ்ட் பண்றாங்களோ இவங்க ஒரு பிரிஜுடிஸோட போய் பாக்குறாங்க, அதை ப்ரீ கன்சீவ் நோஷனோட போய் பாக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் தயார் பண்றாங்க. உச்ச நீதிமன்றம் அதனுடைய அடிப்படையில் தயார் பண்றாங்க. அதுக்குதான் வரேன் நான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது. வந்து இது யாரு தடை செய்யணும்னு முயற்சி இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் மெத்த படித்தவர்கள், சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள். அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா இவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய ட்ரெடிஷனையோ இந்த வேல்யூ பிரேவரியோ வந்து அப்ரிஷியேட் பண்ண தெரியல, துரதிருஷ்டவசமா. அதனுடைய விளைவு இது யார் நடத்துறோம்னு சொல்றாங்க இல்லையா, குறிப்பா இது வந்து சவுத் தமிழ்நாடு மிக பிரபலமான ஒரு விஷயம். அவங்களுக்கு ஆக்சஸ் டு ஹைகோர்ட்டே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனாலதான் மதுரை கொண்டு போய் ஹைகோர்ட் வச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரை போய் வாதாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து இந்த எலிமெண்ட் ஆஃப் வீக்னஸ் வந்து மிக அழகாக உபயோகப்படுத்தி மிக அழகாக வாங்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. இது வந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு வந்து பாரதிய ஜனதா அரசு முயற்சி பண்ணும்ன்றத என்னுடைய நம்பிக்கை. நடக்குமா நடக்காதா ஜல்லிக்கட்டு, இதுதான் தென் மாவட்டங்கள்ல ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. மாநில அரசாங்கம் இதற்கான அத்தனை பணிகளையும் நாங்கள் செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறது. மத்திய அரசாங்கமும் கூட இதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை செய்வதற்கான இசைவு தெரிவித்திருப்பதாக செய்தி. இந்த நிலையில் இது நடக்குமா நடக்காதது, நடந்தாலும் கூட இதை ஏற்பாடு செய்வதற்கான போதிய அவகாசங்கள் இருக்கிறதா, பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். பல்வேறு காரணங்களை எடுத்து வைத்தார் டாக்டர் சென்னை கிருஷ்ணன். உங்களுடைய விவாதத்தை நான் கேட்க விஷயம். அதாவது இது வந்து தமிழர்களுடைய வீர விளையாட்டு. எப்படி வந்து மக்களுக்காகத்தான் சட்டத்தை நம்ம யாருக்காக ஏத்துறோம்? மக்களுக்காக. அப்ப மக்களை பாதுகாக்கிறதும் மக்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதும் மக்களுடைய வீர விளையாட்டுகளை அனுபவிக்க விடுவதும் ஒரு அரசனுடைய கடமையாக இருக்கு. அப்ப அரசு வந்து சட்டங்களை மக்களுக்காக ஏத்துது அந்தந்த காலகட்டங்கள்ல. அப்ப 1960 இருக்கிற சட்டத்துல மாற்றம் வேணுங்கிறதுக்குடைய நிலை இப்ப வந்திருக்கு. அப்ப 1960 சட்டத்தை மாற்றி
தமிழக அரசும் அதை மத்திய அரசு கேட்டிருக்கு, மத்திய அரசும் அதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்கு. அப்ப இந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் சட்ட பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்ட்டியை மாத்தாங்களான்னு தெரியல. இது அந்த பட்டியல்ல இருந்து இல்ல அதை மாத்தவும் இப்ப கேட்டிருக்காங்க. அதாவது பட்டியல்ல இருந்து நீக்கணும், மாத்தவும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டையுமே தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு. மத்திய அரசு அதுக்கு இசைவு தெரிவிக்கும். ஆமா, அப்ப மத்திய அரசு அதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இசைவு தெரிவிக்கும் போது அந்த மாற்றம் வந்துட்டால் அப்ப உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் மூலமாக இந்த விளையாட்டை நம்ம விளையாடுறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு கலாச்சார விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு. தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து பல ஆண்டுகளாக, அதாவது ஜாதி மதங்களை தாண்டி தமிழர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. இங்க டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த அனிமலுக்கு சேதத்தை ஏற்படுத்துவது, அனிமலை சாகடிக்கக்கூடிய விளையாட்டு, இது அனிமலுக்கு சித்திரவதை கூடிய விளையாட்டு, அதனால இது தடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஓடக்கூடிய அனிமல்களை ஓடக்கூடியதாக பயன்படுத்துங்க, ஓடாத அனிமல் குரூவல்ட்டி அப்படின்னு இருக்கீங்க நீங்க. விலங்கு நான் திரு ராஜேஷ் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சுருக்குமா திரு சின்னி கிருஷ்ணா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த விலங்குகளுடைய நலனுக்காகத்தான் உங்களுடைய அமைப்பு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஆனா உங்களுடைய பட்டியலே கூட சுப்ரீம் கோர்ட் நீங்க சமர்ப்பித்த பட்டியலே கூட கொடுக்குறீங்க. பல நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட 3 மாடுகள் இந்த ஒரு 3-4 வருடங்கள்ல இறந்திருக்கு அப்படின்னு. நீங்க தடை வாங்கின பிறகு எத்தனை மாடுகள் பிரியாணியா இருக்கு தெரியுமா சார்? இப்போ அது 2 விஷயம் நம்ம கலந்து அந்த விலங்குகளுடைய உரிமை பாதுகாத்து. ஏன்னா பிசி ஆக்ட் பிரகாரம் ஒரு கிளாஸ் இருக்கு, நத்திங் இன் திஸ் ஆக்ட் ஷல் அப்ளை டு தி ஸ்லாட்டர் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். அது அங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் ஸ்லாட்டர் பண்றச்ச என்ன சார் அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்க, அது மாத்திரத்துக்கு வழக்கு தொடர்ந்தீங்களா? அனிமல் வெல்ஃபேர் பாடி இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்கீங்க, ஜல்லிக்கட்டை நிறுத்தணும்னு. அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, this is not applicable to the slaughterhouse அப்படின்னு. It is applicable to silly entertainment. என்டர்டெயின்மென்ட்னால அந்த விலங்குகளுடைய உரிமை பாதுகாப்பு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க பல நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் சைட் பண்றீங்க. அதே நியூஸ் பேப்பர்ஸ்ல என்ன வருது, இந்த ஜல்லிக்கட்டு நடக்காதனால பல பேர் இந்த மாடுகளை வித்துறாங்க, ஆயிரக்கணக்கான மாடுகள் அடிமாடுகளா போகுதுன்னு. அந்த விலங்கு in fact they are aiding it instead of preventing it, they are aiding it. they have managed to aid it. ரொம்ப பிரமாதமா இது உதவி பண்ணிருக்காங்க. அந்த கொள்கொள் காளைகளை போய் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போறதுக்கு உங்களுடைய அமைப்பு தான் உதவி இருக்கின்றது தான் உண்மை. நான் உடனே ஒரு சொல்றேன் சார். ஒரு கையில அவங்க சொல்றாங்க, இது எங்க குழந்தைங்க போல பாத்துக்கிறோம், அதுக்கு ஸ்பெஷல் தீனி கொடுக்கறோம், வீட்டுல யாருக்காவது ஜுரம் இருந்தா கூட நம்ம ஒன்னும் பண்றது இல்ல, மாடுக்கு கொஞ்சம் சீக்கானா நம்ம போய் இம்மீடியட் அட்டென்ஷன் கொடுக்கறோம். நீங்க ஜல்லிக்கட்டு அலோவ் பண்ண போறது இல்லையா? சரி, நான் கசாப்படைக்கு வித்துறேன். வேற வழி என்ன சார்? ஒரு நாளைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் ஆகுது சார். ஒரு மாசம் 20,000 ரூபாய் ஆகுதுன்னா வேற என்ன வழி? விவசாயம் பத்தி கற்பனை இவர்களுக்கு இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது உண்மை நிறுத்திக்கிறாரு. 20,000 ரூபாய் மாசத்துக்கு செலவு பண்ணி தான் அதை காப்பாற்ற முடியும். அதை கொண்டு போய் அவங்க 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த அளவுல இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டதால ஆயிரக்கணக்கான மாடுகள், பொலிகாலைகள் இப்படி விற்கப்பட்டன என்பதுதான் உண்மை. இதை பத்தி ஒரு முழுமையான கற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி விடுது இல்லையா? பாருங்க, நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு நான் குழந்தை போல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அலோவ் பண்ண போறது, நான் கசாப்படைக்கு விற்க போறேன்னு சொல்றது எனக்கு கரெக்ட் தோணல. நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருக்கு சார். மிஸ்டர் கல்யாணம் சொன்னாரு 1.5 வருஷத்துக்கு முன்னால நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அவங்க கரெக்ட் பண்ணி 1 இயர்னாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் 8 மாசம் தான் ஆகுது, 7 மாசம் மேல தான் வந்தது. சோ 1.5 வருஷத்துக்கு முன்னால பண்ணிருக்க முடியாது, 1 வருஷத்துக்கு முன்னாலையும் பண்ணிருக்க முடியாது. நம்பர் 2 அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், ஐ மஸ்ட் ஃபைனல் பாயிண்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். ஒரு நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணா, அந்த நோட்டிபிகேஷன் பிரகாரம் புல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இந்த சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஜட்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னால பொலிட்டிக்கல் பிரஷர்னால கவர்மெண்ட் ஆஃப் த டே செட் நம்ம இந்த புல்ஸ் ரிமூவ் பண்றோம் ஃப்ரம் த நோட்டிபிகேஷன். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஜட்ஜஸ் அனிமல் வெல்ஃபேர் டிவிஷன் based on the recommendation of the Animal Welfare Board issued a notification by the central government, bulls யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க நான் வித்ட்ரா பண்றேன்னு சொல்றது தப்பு. ஏன்னா நீங்க மைண்ட் அப்ளை பண்ணிருக்கீங்க, ஃபேக்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க புல்ஸ் இந்த நோட்டிபிகேஷன்ல சேர்க்கணும்னு. இப்போ நீங்க அது புல்ஸ் நீங்க அதுல ரிமூவ் பண்ண போறீங்கன்னா
Animal Welfare Board or a recommendation எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ மினிஸ்ட்ரி வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன்னு சொன்னா கூட Animal Welfare Board will not agree. As a matter of fact, 19th and 20th December on a AGM of the Animal Welfare Board, which was blessed by the Minister of Environment and Forest in his introductory speech by television, சொன்னாரு, we have reiterated our opposition to the lifting or dilution of any ban on Jallikattu. ரைட். அதே அமைச்சர் தான் இன்னும் ஒரு 2 நாள்ல அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். என்றால் தமிழ்நாட்டில் இதற்கான ஒரு கோரிக்கை பல அமைப்புகளில் இருந்து, பல அரசியல் கட்சிகளில் இருந்து, பல கிராமங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய காரணம். திரு ராஜேஷ், இதை தாண்டி ஒரு சில அடிப்படை விஷயங்களை முன்வைத்ததை நீங்க கேட்டிருப்பீங்க. உச்ச நீதிமன்றத்தில் கூட இந்த வாதம் வந்திருக்கிறது. இந்த மாடு அப்படிங்கிறது இயல்பாகவே இந்த காளைகள் வந்து பயாலஜிக்கலா குதிரை போல ஒட்டகம் போல ஓடக்கூடிய தன்மை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு குரூயல்ட்டியை, இந்த ஒரு அதனது உரிமை மீறல்களை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் கேட்கிறார். மேலும் சில வாதங்களை வைத்தார். அதற்கு பதில் சொல்ல விழைவீங்க திரு ராஜேஷ். இப்ப மாடு வந்து ஓடுதுன்னா மாடு வந்து ரன்னிங் ரேஸ்ல ஓடலையே, 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடலையே. மாடு வந்து அந்த ஜல்லிக்கட்டு தளத்துல மாடு வாடி வாசல்ல இருந்து ஓடுற மாதிரி இருந்தா வெறும் 11 செகண்ட் தான் அது எடுத்துக்குது. 11 செகண்ட்ல இருந்து அது நேரா கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கங்களேன். அதே நின்று விளையாடுற மாடா இருந்தா அங்க வந்து ஒரு 30ல இருந்து 35 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அது அந்த கேலரி அந்த எல்லை கூட விட்டு வெளியே போனா அது நடந்துதான் போகுது. எந்த இடத்துல மாடு நாங்க ஓடுறதுக்கு ட்ரெயின் பண்ணலையே. மஞ்சு வரட்டுல நான் ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு சொல்றேன், மஞ்சு வரட்டுக்கு சொல்றேன், ரேக்லா ரேஸ்க்கு சொல்றேன். அந்த மாடுங்களோட ஓன், அதாவது இப்ப ஜல்லிக்கட்டு காளைகள் எதுக்கு வளர்க்க, ஜல்லிக்கட்டு காளையோட ஓன் பிரீட் என்ன அப்படின்னா அது நேச்சரா அது ஒரு ஜீன்லயே வருது. அந்த மாடு வந்து இயற்கையாவே பாயும். அதாவது எப்படின்னா அந்த மாடை வந்து யாரும் பொம்மையை காட்டி குத்தி பழக்கப்படுத்தணும்ன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து அது அப்பாற்பட்ட விஷயம். அது ஒரு நேச்சர் ஜீனே அந்த மாடு வந்து பாயும். இந்த ரேக்லா ரேஸ் மாடு அப்படின்றது எப்படின்னா அது நேச்சராவே அது உடம்புல அந்த கெப்பாசிட்டி இருக்கிறனால மட்டும்தான் அது ரன் பண்ணும். இல்லன்னா அது 1 கிலோமீட்டர்ல படுத்துக்கும். நம்ம ட்ரெயின் பண்றோம் அப்படிங்கிறது என்ன இருந்தாலும் எந்த விஷயத்துக்கும் ட்ரைனிங்கிறது வந்து வெறும் 50% தான். அதோட இண்டிவிஜுவல் இது கெப்பாசிட்டின்றது தான் 50%. நாங்க எங்க சைடுல இருந்து 50% தான் கொடுக்குறோம். அதுக்காண்டி மாடு ஓடவே ஓடாதுன்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு வாதம். ரெண்டாவது, இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போகுது, அது வந்து நீங்க வந்து மாடை வந்து புள்ள மாதிரி வளர்த்துட்டு கொடுத்துட்டீங்க, மாடை வந்து எப்படி ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை முன் வச்சாரு. ஆக்சுவலா இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும். அது வந்து நாங்க வந்து எங்க கிட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறோம். ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்குமெண்ட்ல வந்துச்சு, மாடுகள் எல்லாம் ஒரே வண்டியில அடைச்சுக்கிட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போறப்ப 15 மாடை ஒரே வேன்ல அடைச்சு கொண்டு போய் இறக்கி விடுறாங்க, அதனால அங்க வந்து மாடுகள் வந்து ரொம்ப துன்புறுத்தப்படுதுன்னு ஒரு வாதம் வச்சாங்க. இதுக்காண்டி நாங்க அந்த முறையை மாத்தி காட்டுறோன்றதுக்காண்டி எங்கள்கிட்ட இருக்க மாடுங்களுக்கு ஸ்பெஷலா கேரவன் ஒன்ன செட் பண்ணி இண்டிவிஜுவலா ஒரு 5 கேபின்ஸ் உள்ள மாதிரி செட் பண்ணி வித் ஏர் கூலர் கண்டிஷனோட தான் மாடு ஜல்லிக்கட்டுக்கே போகுது. என்ன அப்படின்னா எல்லாரும் செய்யறாங்க இல்ல, அதாவது எல்லாரும் இல்ல நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்தா அடுத்தவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது இப்ப இல்லாட்டி நடைமுறைக்கு வந்துடும். என்னோட பாயிண்ட் அது. இன்னொன்னு, ஜல்லிக்கட்டு காளைகள் போட்டியில இருந்து வெளியே ஓடுறப்ப எவ்வளவு காளைகள் வந்து நான் சொல்றது வந்து இப்ப கொஞ்சம் ஒரு 3 மாடுகள் 4 மாடுகள் இறந்து போச்சுன்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அதெல்லாம் எப்படி இறந்து போச்சு அப்படின்னா அந்த மாடுகள் வந்து இடம் தெரியாம வயல்ல ஓடுறப்ப கேணியில விழுந்து இறந்துருக்குது. இப்ப அதுக்கு ஒரு மாற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி மாடுகளோட கழுத்துல வந்து நம்ம வந்து துணி இது கட்டுறப்ப வேஷ்டி கட்டுறப்ப அந்த வேஷ்டியில ஒரு ஜிபிஎஸ் பொருத்தி அந்த மாடு எங்க போயிட்டு இருக்குன்னு ட்ராக் பண்ணி அந்த மாடு அந்த இடத்துல எந்த அசம்பாவிதமும் இல்லாம பிடிக்கிற அளவுக்கு நாங்க டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். எப்படி எந்த இடத்துல நாங்க வந்து மாடை வந்து நாங்க இவ்வளவு தூரம் மாடை பார்த்துக்கிட்டு இந்த மாடு வந்து இல்ல அப்படிங்கிறது வந்து நிறைய, அதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மாதிரி ஒருத்தவங்க எடுத்துவாங்க. நான் ஒரு விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு இல்ல அப்படின்னா எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுல வளர்க்கிற எவ்வளவுதான் புள்ள மாதிரி வளர்த்த காளையா இருந்தாலும் ஐயோ இல்ல அப்படின்ற ஒரு விரக்தியில கொண்டு போய் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கொடுத்துட்டான்.
ஆனா ஜல்லிக்கட்டை எப்படி நாங்க நடத்தியே ஆகணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டு காளைகள் கூடுதலா வாங்கி சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஜல்லிக்கட்டு நடக்குன்ற நம்பிக்கையில கண்டிப்பான முறையில் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளவே பட மாட்டாது. அது ஒரு சில பேர் எடுத்துக்கிற முறையை பொறுத்து இருக்கு. அவங்க அந்த காளையை ஜல்லிக்கட்டு இல்லைன்னு சொன்னா அவங்க டோட்டலா சம்பிச்சு போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியும், அந்த காளைகளை அவர் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன இருந்தாலும் புள்ளையா வளர்த்த காளைய நாங்க எப்போதும் கொடுக்க மாட்டோம். அது எல்லாத்துக்கும் தகுந்த ஒரு வார்த்தை கிடையாது. ரைட். நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த வாதங்களை எல்லாம் உறுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வைக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது பிரதானமாக மூல வழக்கு வரும்போது. இல்ல, கண்டிப்பாக. அதனாலதான் அவங்க அமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த ஜல்லிக்கட்டு வந்து நடக்கிறதுக்கு எல்லா செயல்பாடுகளையும் நாங்க கோர்ட் மூலமாகவும் மத்திய அரசு மூலமாகவும் எடுப்போங்கிறது மூல வழக்கு இறுதி விசாரணை எல்லாம் வந்தபோது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பாக இன்றைய முதல்வரும் சரி, நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, இந்த விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப தெளிவு பெற்றவர்கள். அதனால தெளிவாக செயல்படுவாங்க. கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள அனுமதியை பெற்று தருவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. டாக்டர் சின்னி கிருஷ்ணா பல விஷயங்களுக்கு ஒரு வாதம் சொன்னார். அது இயல்பாகவே ஜெனட்டிக்காகவே அந்த தன்மை கொண்டவை, துன்புறுத்துறோம் கூட இது அப்படிலாம் இல்ல. ஒரு இடத்துல குரூவல்டி நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் வந்து இதற்காக ஒரு புதிய மாற்றமாக நாங்க கேரவன், நடிகைகளுக்கு கேரவன் கேள்விப்பட்டிருப்போம், ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு கேரவன் வரைக்கும் வரத்துக்கு அவங்க தயாராயிட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது 2007 இவ்வளவு மாற்றங்கள் வந்தபோது இன்ஜுரிஸ் குறைந்து, காயங்கள் குறைந்து, மரணங்கள் குறைந்து, மாடு மரணங்கள் குறைந்து, மனித மரணங்கள் குறைந்து, இன்னும் உங்களுடைய உதவியோட ஒரு ஜல்லிக்கட்டு ஏன் நடக்கக்கூடாது? நான் உங்களுக்கு பிராங்கா நான் சொல்றேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் பண்ணிருக்கேன் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. ஆதாரம் கொடுப்பீங்களா ராஜேஷ்? நான் இந்த கேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் from beginning to end. இந்த வருஷம் 2014 அலங்காநல்லூர்ல அந்த வேன் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்கேன். 2014 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அந்த வேன் அறிமுகப்படுத்தியிருக்கேன். போன வருஷம் ஆதாரம் கொடுக்க முடியும் இல்லையா திரு சின்னி கிருஷ்ணா வருங்காலத்துல கேட்கும் பொழுது? சாரி, இப்போ லாஸ்ட் இயர். சாரி, இல்ல தாராளமா யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல போட்டுக்கிறாங்க. புதிய தலைமுறை லைவ் எடுத்தாங்க. ரைட். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சு அது வேண்டதே இல்ல சார். அது ஓபன் லாரி லாரியில வந்தா பிரச்சனை, நான் லாரியில எடுத்துன்னு போகணும்னு சொல்லல. 40 மாடு ஒரு லாரியில எடுத்துன்னு போக முடியாது, 15 மாடு ஒரு லாரியில எடுத்துன்னு போக முடியாது, அவ்வளவுதான் சொன்னேன். சட்ட பிரகாரம் 6 மாடு எடுத்துன்னு போகலாம். சட்டம் பிரகாரம் 6 மாடு நீங்க தாராளமா எடுத்துன்னு போங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்தது, அந்த விதிகள் எல்லாம் மீறினாங்க அப்படின்னு. இது அதையெல்லாம் முழுமையாக அமல்படுத்துறதுக்கு நீங்க போராடணுமா? இல்ல ஒரு இடத்துல விதி மீறி இருக்கு, ஹெல்மெட் போட ஒருத்தன் தவறிட்டான், சீட் பெல்ட் போட தவறிட்டான், விபத்து நடக்குதுங்கிறதுனால காரையும் டூ வீலரையும் அப்படி பண்ணல சார். அதுக்கு தானே நீங்க யாருமே அப்படி பண்ணல, யாருமே பண்ணல. கொடுத்த ரெகுலேஷன்ஸ் எக்ஸப்ஷன் இல்லாம ஒரு ரெகுலேஷனும் பிரேக் பண்ணலாம். அது நம்ம டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ இல்ல தடுப்பு நிறுத்தத்துக்கு தானே நம்ம வழி பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய பிராங்கா இது போல ஒரு இவெண்ட் குரூவல்டி இல்லாம நடத்த முடியாது. குரூவல்டி இல்லாம நடத்த முடியாது. அந்த ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். 8 foot பேரிகேட் போடலாம், ஆம்புலன்ஸ் வச்சுக்கலாம், 5 lakhs டெபாசிட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா குரூவல்டி இல்லாம இது போல இவெண்ட் ரன் பண்ண முடியாது. cruelty is very subjective. நாங்க அது பண்ண மாட்டோம், நீங்க விளையாட்டே கூடாது முதல்ல இருந்து ஒரு பார்வையோட பிரீஜுடிஸோட இருக்குது. சரியா? Pain is a very well defined subject for scientists. அதுல ஒண்ணுமே டவுட் இல்ல. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல அதே மாடு வெட்டும் போதும் பெயின் தான் சார். ஆமா, பெயின் இருக்கு கண்டிப்பா. அதுதான் நீ சாப்பிடுறது இல்ல. நீங்க சாப்பிடாம இருக்கலாம், இந்த நாட்டுல பலர் சாப்பிடுறாங்க, அதை நீங்க தடுத்து நிறுத்த முடியாது. அடிப்படையே இவங்களுடைய இந்த பெயின் இத பத்தி இவங்க புரிஞ்சுக்கிற விஷயம் தான். ஒரு சின்ன பெயினுக்காக மிகப்பெரிய பெயின். இவங்க வந்து வெஜிடேரியன்ற ஒரே காரணத்தினால இவங்களுடைய வாதத்தை உலகம் முழுக்க திணிக்கணும்னு முயற்சி பண்றது இருக்கு இல்லையா? இதுல ஆரம்பிக்கிற அபத்தம் தான். இது ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஹெல்மெட் போடுறது தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஹெல்மெட் போடுறதுக்காக ஸ்கூட்டரே ஓட்டக்கூடாது, இல்ல டூ வீலர் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வரணும்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு டூ வீலர் மேனுபேக்சரிங் அஃபெக்ட் ஆகும், அதுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு அஃபெக்ட் ஆகும். இதே ஃபார்முலாவை நீங்க வந்து இந்த விஷயத்துல அப்ளை பண்ணி பாருங்க.
இந்த சம்பிரதாயம், பொருளாதாரம், சமுதாய ஒற்றுமை, இதுல முதல்ல சாதி வித்தியாசமே இல்லைங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சாதிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு விஷயம். சென்ற நிகழ்ச்சியில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன், இது சார்ந்த இன்னொரு விவாதம் வச்சும்போது சில குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே இதுல பங்கேற்கிறாங்க, எல்லா சாதியினருக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்ல. அது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு. அனைவரும் பங்கேற்கும் ஒரு அமைப்பு இது. ஒண்ணுதான் எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஊர் கோவில் திருவிழாவை தவிர்த்து எல்லாரும் பங்கேற்கிற ஒரு அமைப்பு இது. இது இவ்வளவு ட்ரெடிஷனலான ஒரு விஷயம். நாட் ஒன்லி தட், அதுக்கு மேல அதுல பொருளாதார காரணங்கள் இருக்கு, மக்களுடைய கேளிக்கை இருக்கு, பல திருமணங்கள் இதில் நிச்சயப்பட்டிருக்கு அந்த காலத்துல இருந்து. இப்படி ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஆயக்கலைகள் 64 ஒன்றா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இத பத்தி கற்பனை இல்லை. இப்ப உதாரணத்துக்கு 2 பேர் மல்யுத்தம் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அதுல பெயின் இல்லையா? வால் யுத்தம் போடுறாங்கன்னா அதுல பெயின் இல்லையா? பெயின்ன்றது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தான், மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லைன்ற மாதிரி பண்றாரு. இவங்களுடைய கற்பனை என்னன்னா, இது 360 டிகிரி பார்க்காம நாங்க வெஜிடேரியனு, ஆனா பசுவை கொன்னா இல்ல ஆடை கொன்னா மாடை கொன்னா தப்பு அப்படின்ற இவங்க கற்பனையை உலகம் முழுக்க திணிக்கிற இந்த முயற்சியில இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுடைய அணுகுமுறையை தயவு செஞ்சு என்ன சார் நான் பண்றது? நான் இந்த தேசத்துல நான் பிறந்திருக்கேன். திருவள்ளுவர் சொன்ன ஃபாலோயிங்ஸ் டீச்சிங்ஸ் நான் ஃபாலோ பண்ண பாக்குறேன். அது தப்புன்னு நீங்க சொன்னா ஐ வில் அக்செப்ட் இட். ஆனா நீங்க புறாமை பத்தி பேசியிருக்காரு தவிர இந்த சப்ஜெக்ட பத்தி பேசல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போனா பரவாயில்ல, ஆனா அதுக்கு மேல ஒருத்தன் தொங்கிக்கிட்டு போக கூடாது. தொங்கிக்கிட்டு போனா பெயின், ஆனா வெட்டினா பெயின் இல்ல. என்னங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க சார். ஸ்லாட்டர் ஹவுஸ் போறது தப்பு. அப்ப அதுக்கு சொல்லுங்க. அதை You are trying for it, whereas you have done a damage to the society. You are not done any damage. ஒண்ணுமே damage பண்ணல. You have done it. நீங்க ridiculous statements சொன்னா டூ ஹெல்மெட் போடலன்னா ஒரே நிமிஷம். நீங்க சொன்னீங்க ஹெல்மெட் போடாதனால டூ வீலர் நிறுத்திட்டா ப்ரொடக்ஷன் will go down, வேலை போயிடும். யாருமே சொல்ல ஹெல்மெட் போட்டு டூ வீலர்ல சந்தோஷமா போங்க. தடை வாங்குனீங்க, தடை வாங்காம ஹெல்மெட் ஏன் போடணும்? விபத்து நடக்கணுங்கிறதுக்காக. அந்த காலத்துல சாராயம் ஊத்தி திரு சின்னிகிருஷ்ணா, விபத்து தடுத்து நிறுத்தணுங்கிறது உங்களோட அமைப்பு. விபத்து நடக்குது, ஹெல்மெட் போடாம நடக்குது, அதனால டூ வீலரே பேன் பண்ணலையே. ஹெல்மெட் போட்டுக்காம டூ வீலர் ஓட்டாதுன்னு தான் சொல்றோம், வேற ஒண்ணும் சொல்லல. பாதுகாப்பு அணுகுற முறையோட ஜல்லிக்கட்டு நடத்தணும். உங்களோட அனிமல் வெல்ஃபேர் போர்டு இந்த நாளைக்கு ஃபைல் பண்ணுங்க. cruelty இல்லாம நடத்திட்டோம்னு. You will not do it because you have a different consumption. உங்களுக்கு கற்பனை இல்ல. நீங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரைட், உங்களுக்கு சமுதாயத்துல என்ன ரியாலிட்டி உங்களுக்கு கற்பனையே இல்ல. தமிழ் போய் ஏசி ரூம்ல உட்கார்ந்து நீங்க வீடியோ பண்றீங்க. உங்களுடைய அணுகுமுறையை மாத்துங்க. அது கரெக்ட் இல்ல. ஒரு நாட்டுடைய சம்பிரதாயத்தை கொலை பண்ணாதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். உங்க ரிக்வெஸ்ட் இருக்கலாம் சார். எங்க ரிக்வெஸ்ட் என்ன? ஹிம்சை பண்ணாதீங்க மாடுக்கு. ஆமாங்க, அதுக்கு ப்ரொவிஷன் கொண்டு வாங்க. ரூல்ஸ் கொடுத்தா நீங்க ஃபாலோ பண்ணல. அப்ப 3 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க முடிஞ்சு போச்சா? 1500 வருஷம் பண்ணாம நீங்க பண்ண முடியாது. இல்லையா? இல்ல, இது அபத்தமான ஒரு விஷயம். இல்ல, திரு ராஜேஷ் ரொம்ப சுருக்கமா உங்களோட இறுதிவாதம் நிகழ்ச்சி நிறைவு செய்தாகணும். திரு ராஜேஷ் ரொம்ப சுருக்கமா. இல்ல, அதான் இப்ப இம்சை பண்ணாம நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நாங்க அதானே கேட்கிறோம். அவங்க கூட நாங்க எந்த லெவல்ல இறங்கி கோஆர்டினேட் பண்ண ரெடியா இருக்கிறோம். எங்களோட வாதம் இதுதான். அவரு கல்யாண ரமணன் சொன்ன மாதிரி, அதாவது குருவாலிட்டி நடக்குது அப்படின்னா அந்த இடத்த தட்டி கேளுங்க. அதை எப்படி ஷேப் பண்ணா அந்த இடத்துல இதை செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு இந்த பாரம்பரியத்தை நாங்க விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. நீங்களும் உங்க விஷயத்துல அடமெண்டா இருக்கீங்க. சோ 2 பேரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கூப்பிட்டாலும் நாங்க வேற ரெடியா இருக்கோம். ஆனா பட் ஜல்லிக்கட்டை விட மாட்டோம். நீங்க என்ன மாதிரி ஷேப் பண்ணணும்னு சொல்றீங்க அந்த மாதிரி ஷேப் பண்ணி நாங்க நடத்திக்கிறோம். இன்னும் குருவாலிட்டி குறைக்கணுமா, இன்னும் நாங்க வேற என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். We are ready to give. இல்ல, இந்த ஒரு மனித வதையோ மிருக வதையோ யாருக்குமே ஏற்புடைய விஷயமாக இல்லாம இருக்கலாம். யாருக்குமே ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. ஒரு இடைப்பட்ட தீர்வு என்பது மட்டும் சாத்தியமா அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அனிமல் வெல்ஃபேர் போர்டு இதற்காக நாங்கள் குரூயல்டி இல்லாமல் நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை என்கிறது. அவர்களுடைய இன்டர்வென்ஷன் கூட இதுல மரணங்கள் தடுக்கப்பட்ட
மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே வேளையில இது பாரம்பரியம் சார்ந்த ஒரு விஷயம் என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் நேர்களுடைய பார்வை என்னங்கிறத பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு குறித்த ஜல்லிக்கட்டு குறித்த மத்திய அமைச்சருடைய அறிவிப்பு பாராட்டுக்குரியது என்று 58%, இது அரசியல் சார்ந்தது என்று 41%, யதார்த்தமானது என்று 1% சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அமைச்சருடைய அறிவிப்பு பாராட்டுக்குரியது என்று 58%, அரசியல் என்று 41%, யதார்த்தம் என்று 1% சொல்லியிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை கூட இந்த தடையை நீக்குவதற்கு ஒரே ஒரு காரணியாக இருக்க போகிறதா, மேலும் கூட பல கட்டங்களை தாண்ட வேண்டியிருக்கிறதா, இவற்றையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த அறிவிப்பு கூட இன்னும் ஃபார்மலாக அதிகாரப்பூர்வமாக வர வேண்டி இருக்கிறது. இவற்றையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கமும் இதில் முனைப்போடு இருக்கிறது. மத்திய அரசாங்கமும் கூட இதற்கு ஏதுவான சில செயல்களை செய்ய முனைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த தடையை நீக்கப் போகிறதா, உச்சநீதிமன்றத்தின் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றன. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறதா, இதுதான் தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இதற்கான விடை நாளைக்கு தெரிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் பல தென் மாவட்டங்களில் இருக்கிறது. பிராக்டிக்கலாக நடைமுறையில் சில சிக்கல்களும் இருக்கவே செய்கின்றன. அவற்றையெல்லாம் தாண்டி காளைகள் சீருமா பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும், டாக்டர் சின்னிகிருஷ்ணா அவர்களுக்கும், திரு கல்யாணராமன் அவர்களுக்கும், திரு ராஜேஷ் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.